பரந்தூர் பற்றின முதல் ஒரு உலகத்துக்கு எடுத்து சொன்னதே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் தான். முதல் மாநாட்டில் அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது தான் பரந்தூரில் என்ன நடக்குது, பரந்தூரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது உலகத்துக்கு தெரிஞ்சு. அதற்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு விசிபிலிட்டி வந்து எந்த தலைவரும் ஒரு 10,000 மக்கள் அங்கே இருக்காங்க, 10,000 உயிர்கள் அங்கே இருக்குது, அதை யாரும் பொருட்படுத்தாமல் ஒரு 10,000 ஓட்டாக தான் மற்ற கட்சியினர் பார்த்தாங்க. ஆனால் அதற்கிடையே எங்களுடைய தலைவர் நேரடியாக போய் அந்த மக்களோடு நின்ன ஒரு தலைவரை சொல்லுங்கள். இதற்கு மேல் அடுத்த கட்டமாக கடைசி வரை இருப்பேன்னு ஒரு உறுதி கொடுத்துட்டு வந்த ஏதாவது ஒரு தலைவரை சொல்லுங்கள். எல்லா விஷயத்திலும் எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக இதே போல தான் எங்களுடைய தலைவரின் நடவடிக்கையும் எங்களுடைய கட்சி சார்பான நடவடிக்கையும் இருக்கும். இப்போ அப்ரூவல்லாம் கொடுத்துட்டாங்க, அங்கேயும் வழக்கு தொடருவீங்களா? அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, அடுத்தடுத்த போராட்டம் அந்த மக்களும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அவர்களுக்கான ஆதரவும் அடுத்தடுத்த சட்ட போராட்டம் என்னன்றதை எங்களுடைய தலைவர் வந்து கண்டிப்பாக பேசி முடிவு பண்ணுவார். இதில் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, அது தொடர்பாக கண்டிப்பாக எல்லா விதமான சட்ட போராட்டங்களும் சரி, எல்லா விதத்திலும் அந்த மக்களுக்கு ஆதரவும் சரி, கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து இது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். எதை செஞ்சாலும் விமர்சிக்கணும்னு மட்டுமே பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன். இல்லை, இது முதல் நாளே இந்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கல. கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இந்த கேஸ் ஃபைல் ஆகி 10 நாள் ஆச்சு. இதுக்கு அடுத்த விசாரணையும் வந்துருச்சு. புது உச்சநீதிமன்ற நீதிபதியும் வந்து விசாரிச்சுட்டாங்க. இதுவரை வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க. இது வேடிக்கை பார்க்க மட்டும் இல்லாமல் எங்களை தவறாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் நாங்கள் செய்த விஷயத்தையும் தவறாக வதந்தியாக வெளியே பரப்பிவிடுறதை செய்யறதுனால தான் இது போன்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்பட்டது. சார், உங்க தரப்புலையும் வில்சன் அவங்களுடைய தரப்புல வைக்கக்கூடிய வாதங்கள் ஒரே மாதிரி இருக்கா? ஸ்ட்ராங்கா யார் வைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் தனிநபர் யார் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுடைய வாதத்தெல்லாம் நாங்கள் எடுக்கல. திரு வில்சன் அவர்கள் வந்து வழக்கறிஞர் வந்து வாதத்தை எடுத்து வைத்தாரான்னு தெரியல. ஏன்னா அன்னைக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட 5 பேரில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வில்சன் அவர்களின் வாதம் அவர்கள் வாதிட அனுமதிக்கப்படவில்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் அது வரைக்கும் அன்னைக்கு வாதிடலன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறிப்பிட்டாங்க. தனிநபரா வில்சன் வந்து இது பண்றாரு சொல்றீங்க. டிஎம்கே எம்பியா இருக்கிறாரு, ராஜ்யசபா உறுப்பினராக. இல்லை, நிறைய எம்பிக்கள் இருந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட வழக்கறிஞராக பல வழக்குகளில் எல்லாம் ஆஜராவாங்க. அதெல்லாம் கட்சி கேஸை எடுத்துக்க முடியுமா? இதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு கட்சி ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கும் ஒரு அரசு, ஒரு மாநில அரசு செய்யறதும், எதுக்காக கேரளா அரசு வந்து அவங்க போய் ஒரு அரசு சார்பாக சிஏல போய் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க? ஏன் அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்ல யாராவது ஒரு எம்எல்ஏ விட்டு ஃபைல் பண்ணுறது இல்லை? இது எல்லாம் எந்தெந்த கேஸுக்கு யார் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது. அந்த பண்ணாதான் அந்த உச்சநீதிமன்றத்தில் அதுக்கான அணுகுமுறை இருக்கும். இப்போ மாநில அரசு கொண்டு போய் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் கையில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா இதை மேனேஜ் பண்ணுறதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு வெயிட்டேஜா, இல்லை தனிப்பட்ட நபராக அண்ணன் ராஜா அவர்கள் கொடுக்கறனால அதில் வெயிட்டேஜ் இருக்குமா? அது யார், எந்த அரசு இல்லை யார் கொடுக்குறா, எந்த அமைப்பு கொடுக்குறத பொறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடைய கன்சிடரேஷன் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். நன்றி. இல்லை, என்னைக்கும் வாக்குகளுக்காக எங்கள் தலைவர் இதை செய்யவில்லை, வாக்குகளுக்காக இல்லை, கண்டிப்பாக பாதிக்கப்படும் மக்களுக்காக என்றும் துணை நிற்போம்னு சொல்லியிருக்கார். இதுதான் எங்களுடைய இறுதி இதாக இருக்கும். கடைசி வரை இப்படி தான் எங்களுடைய தலைவரின் அணுகுமுறையும் இருக்கும். நன்றி. இல்லை, கூட்டணி சம்பந்தப்பட்ட இது பிரஸ் மீட் இல்லை, அது எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கூட்டணி தெளிவாக முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறவர்களும் திமுகவோடும் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணுச்சு. இல்லை இல்லை, கூட்டணி சம்பந்தமாக இது வரைக்கும் இதை பற்றி எங்கள் தலைவர் இன்னொரு காலம் இருக்குது, 6 மாதம் இருக்குது, 8 மாதம் இருக்குது. இல்லை, நிலைப்பாடு இல்லை. கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறையா இருக்குது. 7 மாதம் 8 மாதம் இருக்குது. அதுக்கான அவசரமும் இல்லை. இன்னொன்று அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அதை பாஜகவும் சொல்லிக்கலாம், வேறு எந்த கட்சியும் சொல்லிக்கலாம். அது நாங்கள் எடுத்துக்கொள்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் வந்து ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பார். நன்றி. இல்லை, அது முதல் நாள் இருந்தே மாநாட்டிலிருந்தே எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கார். அதனால அதில் ஒரு எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இருக்காது. எண்டு கார்டு வச்சுக்கோங்க. இல்லை, தேவையானப்போ தான் விமர்சிக்க முடியும். எல்லாரையும் சும்மா போய் கூப்பிட்டு எல்லாரையும் விமர்சிச்சுட்டு இருக்க முடியுமா? தேவையில்லாதப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் விமர்சிக்கணும்? மக்கள் நலனுக்காக இது போன்ற போராட்டங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிருக்கலாம். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. கூட்டணி விஷயத்தில் எங்களுடைய தலைவர் தேவையான நேரத்தில் தேவையான நாளில் முடிவு செய்து அறிவிப்பார். மற்றபடி இல்லை. அதில் கண்டிப்பாக 100% உறுதி. ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் என்ன கொள்கைகள் சம்பந்தமாக என்ன குறிப்பிட்டாங்களோ அதே தான் தொடரும்.
இது விஜய் அவர்களுடைய கருத்து அப்படின்னு இல்லை, தலைவர் ஏற்கனவே இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க, இதை அப்படியே எடுத்துக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.